Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுடிதார்ல போட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எப்படி வந்து கட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். போட் நெக் வந்து ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 3/4 வச்சுக்கிறது ரொம்பவே வந்து அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதேபோல காலர் நெக் நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல ஸ்லீவ் வந்து 3/4 வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து நீங்க நார்மல் நெக் அப்படிங்கற பட்சத்துல எல்போ ஸ்லீவும் நீங்க வந்து நல்லா இருக்கும். And short sleeve வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சுடிதார் மெட்டீரியல் பாத்தீங்க அப்படினா 2.5 மீட்டர் எடுத்துர்க்கேன். லைனிங் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். 2.5 அல்லது 2.5 மீட்டர் லைனிங் இருந்தது அப்படிங்கற பட்சத்துல நம்ம ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுத்துக்கலாம். 2 மீட்டர் மட்டுமே இருக்கு அப்படிங்கற பட்சத்துல ஸ்லீவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம டாப்புக்கு மட்டும் நம்ம வந்து லைனிங் கொடுத்துக்கலாம். பாருங்க லைனிங் கிளாத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எப்பவும் போல லைனிங் கிளாத்தை பாருங்க நீல வாக்குல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீல வாக்குல ஃபோல்ட் பண்ணி ரெண்டு ஃபோல்டிங் நம்ம சைடுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படினா கரப்பகுதி ஓபன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது மாதிரி 4 பீஸும் வந்து கரப்பகுதி ஓபன்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரா எட்ஜ்ல ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம் மடிச்சடிக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க நம்ம டாப்பினுடைய சரியான அளவு அப்படினு பாத்தீங்கன்னா சரியா 40 இன்ச். சரிங்களா? நம்ம பாருங்க 3 இன்ச் வந்து லைனிங் வந்து கம்மியா வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து ஷோல்டருடைய தையலுக்காக சேர்த்து 37.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட அந்த லைன்ல இருந்து பாருங்க 37.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதே போல ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த லைன்ல இருந்து நம்ம போட்டுருக்கோம் இல்லைங்களா 37.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுருக்கோம். இந்த லைன்ல இருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சைடு ஷேப் வந்து மார்க் பண்ண போறோம். சைடு ஷேப் அப்படிங்கறது நான் வந்து 13.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 14.5க்கு உள்ளதா வரும். ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல 12.5 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணலாம். ஆக 13 அப்படிங்கறது நார்மலா உங்களுக்கு சரியானதா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க சைடு ஓபன் பகுதி அப்படிங்கறது நான் வந்து 21.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடுல இருந்து தான் நமக்கு ஓபன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சைடு ஸ்லிட் பாத்தீங்க அப்படினா நான் வந்து 21.5 இன்ச்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஷேப்பும் அதே போல சைடு ஸ்லிட். சரிங்களா? ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக் விட்த் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். சரிங்களா? நார்மலா பாத்தீங்க அப்படினா நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணலாம். 2.5 to 3 இன்ச்க்குள்ளார மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினாலும் நம்ம மார்க் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? 3.5 இன்ச்ல இருந்து 4.5 இன்ச்க்குள்ளார நெக் விட்த் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்து ஷோல்டரினுடைய சரியான லெந்த் அப்படினு பாத்தீங்கன்னா 4 இன்ச். சரிங்களா? 3/4 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சும் நெக் லைன் வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்காக 1/4 இன்ச்சும் டோட்டலா 3/4 இன்ச். சரிங்களா? சரியான அளவு 4 இன்ச் + 3/4 இன்ச் டோட்டலா பாத்தீங்கன்னா 4.25 இன்ச் இந்த ஷோல்டருக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்க வந்து 3.5 இன்ச் வந்து நம்ம நெக் விட்த் வந்து மார்க் பண்ணிட்டோம். கழுத்து அகலம் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ டோட்டல் லெந்த் எவ்வளவு அப்படினு பார்த்தோம் அப்படினா 8.25 இன்ச் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அந்த 8.25 இன்ச் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல பாருங்க நம்ம ஆம்கோல் லெந்த். சரிங்களா? ஆம்கோல் நீளம் வந்து மார்க் பண்ணலாம். 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் அந்த 7.5 இன்ச் வந்து சரியா மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மார்க்கிங்கும் ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி வந்து ஆம்கோல் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச். சரிங்களா? அந்த 10.25 இன்ச்சை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்.
தையலுக்காக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச். சரிங்களா, 9.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் பார்த்தீங்கன்னா தையலுக்காக எக்ஸஸாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இடுப்பு சுற்று. சரிங்களா, ஹிப் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச். 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சரியான அளவு. 1 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம். சரிங்களா, பாட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஹிப் ரவுண்ட்லேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, இது நம்மளோட விருப்பம். ஹிப் ரவுண்ட் வந்து 10.5 இன்ச் வச்சுருக்கோம். சரிங்களா, அதே சேம் 10.5 இன்ச்சு வைக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்தும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா, நான் வந்து 11.25 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். 11.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, 1 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நார்மலாக சுடிதாரில் நம்ம 6 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். 6.5 கூட மார்க் பண்ணலாம். சரிங்களா, 5 to 6.5 ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணலாம். பட் போட் நெக் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு மேலே 4.5 இன்ச்சுக்கு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா, குறைஞ்சது 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அதிகபட்சம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் 4.5 இன்ச் மார்க் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கு மேலே போகும்பொழுது உங்களுக்கு நார்மல் நெக் மாதிரி ஆயிரும். சரிங்களா, இந்த இறக்கம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து 3 இன்ச்சா 3.5 இன்ச்சா 4 இன்ச்சா அப்படிங்கிறது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, 4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கழுத்து அகலம் இருக்கு இல்லைங்களா, 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அதே 3.5 இன்ச்சு அப்படியே வந்து கீழ்ப்பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட் நெக் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். சரிங்களா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணலாம். சரிங்களா, ஆனால் வந்து அது பர்ஃபெக்டான போட் நெக் வந்து கிடையாது. சரிங்களா, இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாகவும் நம்ம ட்ரா பண்ணலாம். பட் ஆனால் கரெக்டான பர்ஃபெக்டான போட் நெக் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த லைன்லேருந்து 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே போல் இந்த லைன்லேருந்து மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், மேலே இந்த ஷோல்டரோட கார்னர்லேருந்து இந்த சைடில் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடில் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதிலேருந்து இந்த நெக் பகுதி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் வைஸில் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த லைன்லேயே நம்ம இந்த மார்க்கிங்கை தொடுற மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் போட் நெக் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இது போல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து போட் நெக் கிடைக்கும். சரிங்களா, அதனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அளவுகள் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம ஒரே அளவு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதனால சேமாக நம்ம 2 கிளாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுருங்க கட் பண்ணாமல். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அளவுகள் வந்து மாறாமல் சரியாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இந்த இடத்துல ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், சரிங்களா? இது வந்து பேக் பார்ட், இது வந்து பேக் பார்ட். பேக் பார்ட் எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆம்கோல் சைடில் பாருங்கள் லைட்டாக வந்து டெப்த் எடுக்கணும். மேல் பக்கத்தில் இருந்து லைட்டாக பாருங்கள் ஒரு 1/4 to 1/2 inch அகலத்துலேயே நம்ம எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அகலம் அதிகமாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது போட் நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அகலம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 inch வந்து டெப்த் எடுக்கிறதுனால தப்பு இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 inch எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம எடுக்கிறத விட ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டெப்த் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் டெப்த் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சரியாக வச்சுக்கோங்க. ஹேர் கட்லாம் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நீடில் எடுத்துக்கோங்க. இந்த நீடில் பாருங்கள் நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கை அப்படியே இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 4 லேயர்லேயும் இந்த ஹோல் வந்து விழுந்துடும், சரிங்களா? இந்த ஹோல் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம சைடு ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம மார்க் பண்ண தேவையில்லை, அளவுகள் அளந்து மார்க் பண்ண தேவையில்லை, சரிங்களா? இந்த கரெக்டாக ஹோல் வந்து நம்ம 4 கிளாத்லேயே இருக்கிறனால இந்த ஹோல் ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து தையல் போடுறப்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்து வரைக்கும் போதுமானது, சரிங்களா? இந்த ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு ஹோல் வந்து போதுமானது. இதுக்கு இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பகுதி நம்ம அப்படியே மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம், சரிங்களா? இதுக்கு மேல் பக்கம் தான் நம்மளுக்கு தையலுக்காக இந்த ஹோல் வந்து தேவைப்படும். லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். டாப்பில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணி ரெண்டாக வந்து நம்ம மடிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ 2 ஃபோல்டிங் சைடும் நம்ம சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லேயரும் கரப்பகுதியாக இருக்கும், இது மாதிரி ஓப்பனில் இருக்கும், சரிங்களா? சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க. பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு ஸ்கேல் அளவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் டாப்பினுடைய சரியான அளவு அப்படிங்கிறது 40 இன்ச்சு. 1/2 inch வந்து தையலுக்காக சேர்த்து 40.5 inch வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரியாக பாருங்கள், போட்ட லைனில் இருந்து 40.5 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியாக வந்து 40.5 inch வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே போல் 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே 40.5 inch இந்த லைனில் இருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டேப் எடுத்துடலாம். இடத்துல இது போல் 40.5 inch வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம போட்ட அந்த லைனில் மேல் பக்கத்தில் சரியாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், அந்த போட்ட லைனிங் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன் நேர் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்லேருந்து ஒரு 1/2 inch அல்லது 1 inch வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம மெயின் கிளாத்தை கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. 2 கிளாத்லேயுமே வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்டர் வந்து சரியாக இருக்கும். இந்த சென்டர் நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது ஏற்ற இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஒன் சைடு வந்து மேலேயும் ஒன் சைடு கீழேயும் கிளாத் வந்து நழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி சென்டர் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
ஷோல்டர் வந்து சரியாக அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கீழ் சைடில் எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு வராது. சரிங்களா? அதனால் இந்த இடத்துல வந்து ஹேர் கட் கொடுக்கறதும் ஷோல்டர் வந்து சரியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம போட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.